கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 13 வசனம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். நீதான் அதை காத்துக்கொள்ள வேண்டும். பொல்லாப்பு பேசக்கூடாது. உதடை தேவையில்லாத வார்த்தையினால, வீண் வார்த்தையினால விட்டுவிடக்கூடாது. அங்கிருந்து வரும்போது ரொம்ப கவனமா வெளியே வர வேண்டும். வார்த்தை நாவுக்கு தான் காவல் வையுங்கள் என்று சொல்லுகிறார். நாவே அநேக மனிதனை குற்றப்படுத்துகிறது. உதடும் நாவும் இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. அதை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையில எழுந்து, ஆண்டவரே, இந்த உதடையும் இந்த நாவையும் உம்முடைய கரத்துல நான் அர்ப்பணிக்கிறேன். உமக்கு பிரியமானது மட்டும் இந்த நாவிலிருந்தும் உதட்டிலிருந்து வரட்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது அந்த நாள் முழுவதும் நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தாம, யாரையும் பழி சொல்லாம, யாரையும் குற்றப்படுத்தாம நம்ம வாழ்வோம். அந்த நாள் நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தின் நாளாக இருக்கும். குடும்பத்தினவர்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட, வியாபார ஸ்தலத்துல, வேலை ஸ்தலத்துல எல்லாவற்றையும் முக்கியமானது இந்த நாவு தான். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம அதனாலதான் அங்கே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். உன் நாவை பொல்லாப்புக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவரை துதிக்க தான் யூஸ் பண்ணணும். மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணி பேசுகிற அந்த வார்த்தைக்கு தான் யூஸ் பண்ணணும். பாசிட்டிவான திங்கிங் நமக்கு இருக்க வேண்டும். பாசிட்டிவான வார்த்தைகள் இருக்க வேண்டும். மற்றவர்களை உயர்த்தி மற்றவர்களை காயங்கட்டுகிற விதமாய் நம்முடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும் என்று பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும், கபட்டுத்தனமாய் நாம் இருக்கக்கூடாது. அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த வேதத்தின்படி நடந்தால், கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். இதன்படி நாம் நடக்க வேண்டும் என்று விரும்பினால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாளை நம்ம காத்துக்கொள்வோம். காலையில எந்திரிச்ச உடனே தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுத்துருவோம். ஆண்டவரே, இந்த உதட, இந்த நாவை நீங்க காத்துக்கொள்ளுங்கப்பா, கண்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. ஏசப்பா, உமக்கு பிரியமானதை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானமும் சந்தோஷமும் இருக்கும். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்க வருகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்க நாவை நாங்க பொல்லாப்புக்கும் உதடுகளை கபட்டு வசனிப்பும் காத்துக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிர் தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். சமாதானம் இறங்கி வரட்டும். சந்தோஷம் இறங்கி வரட்டும். விடுதலை இறங்கி வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரட்சத்துல கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு இணைகிற ஐக்கியத்தில் பலப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.